நம்ம வந்து ஹைதர் அலி அசத்து விஷயமாக 3வது பதிவு போட்டது. அப்படி 3வது பதிவு நான் வந்து ஹைதர் அலி அசத்துக்கும் எனக்கும் ஒரு பகையும் கிடையாது. முதல்ல அதையும் சொல்லிக்கிறேன். நான் எப்பவுமே எந்த ஆளுமையுமே, எந்த சபையிலுமே கேவலமா பேசுற, மட்டமா பேசுற பழக்கம் கிடையாது. எந்த ஆளுமையுமே நம்ம வந்து இழிவுபடுத்துறதும் கிடையாது. இது என் குணம். இப்படிதான் நான் வாழ்ந்திருக்கேன், இப்படிதான் நடந்திருக்கிறேன். அப்போ ஹைதர் அலி ஹசரத் அப்படின்னு வரும்போது, அந்த ஹைதர் அலி ஹசரத் சம்பந்தமாக நான் வந்து திடீர்னு அவரை கண்ணிய குறைவா பேசிட்டேன், இழிவா பேசிட்டேன், மட்டப்படுத்திட்டேன். இது வரை மட்டப்படுத்தினாரு அப்படின்னு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பகையும் கிடையாது. அவர் மட்டமா நினைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. மட்டமாக நினைக்கிற அளவுக்கு நான் வந்து மட்டமானவர்கள் அல்ல. ஒரு உயர்ந்த வயதில் மூத்தவரை, ஒரு கண்ணியமான நபரை, நம்ம வயதுல கல்வியிலும் உயர்ந்தவரை நான் மட்டமா நினைக்கணும் அப்படின்னு நினைக்க அளவுக்கு நான் மட்டமானவன் அல்ல. அப்ப எதுக்காக அவர் பேச்சு வந்துச்சு? முதல்ல திருச்சி மதரசாட நான் வந்து பொறுப்புல இருந்திருக்கிறேன். நான் பொறுப்புல இருந்தேன் அப்படின்னு சொன்னா, நானா போய் வழிய போய் நின்று எனக்கு பொறுப்பு தாங்க அங்க போய் கேட்கல. அவங்களா கெஞ்சி கூத்தாடின பிறகு நான் அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டேன். இதுதான் உண்மை. அதை மறுத்தீங்கன்னா அதுக்கு நான் ஆதரவு தருவேன். ஆதரவு இல்லாம நான் எதையும் பேசல. யாராச்சும் சும்மா வாயை விட்டு மாட்டிக்காதீங்க. உங்க கண்ணியத்தை நீங்க பாதுகாத்துக்கங்க. அதுக்கப்புறம் நீ போய் பேசுன்னு சொல்லி நான் வந்து என் கண்ணியம் போச்சுன்னு கூப்பாடு படக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஆதரவு பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ மதரசால வந்து திருச்சி அந்த அன்சாரியா மாசால வந்து நானே போய் நின்றுக்கிட்டு எனக்கு பொறுப்பு தாங்க போய் கேட்டு நிக்கல. சரிங்களா? அவங்களா கெஞ்சி கூத்தாடி கொடுக்கப்பட்ட பொறுப்பு தான் அது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. அப்போ எனக்கு முன்னாடி நான் பொறுப்புல போயிட்டேன். ஏன் 4 வருஷம் பட்டம்லாம் போனேன், சனத்து கொடுத்தேன். அந்த மாசாக்கு எனக்கு அப்படி தெரியும் இப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையில வந்து மாட்டி விடுற ஒரு சூழ்ச்சிகள் நடைபெற்ற பொழுது சின்ன விஷயமா நான் எனக்கு ஏற்பட்ட அவதூறு அவமானங்கள் சின்ன விஷயமா? விளக்கம் சொல்லாம இல்ல, விளக்கம் கட்டாயம் சொல்லி ஆகுவேன். என் வாழ்க்கை பிரச்சனை அது, என் மான பிரச்சனை அது, விளக்கம் சொல்லிதான் ஆகுவேன். ஆனா இதை பெருசாக்கி உலகம் முழுக்க பரப்பின மிகப்பெரிய அநியாயத்தை செஞ்சது மஜ்லிஸ் உலமா சபை. அந்த பொய்யர்கள் தான், திரும்பவும் சொல்லுவோம் பொய்யர்கள் தான். பொய்யர் திரும்ப சொல்றாரு. நீ 1000 முறை சொன்னால் நான் 10,000 முறை சொல்லுவேன். பொய்யர் தான் சொல்ல முடியும். சாதிக்குன்னு சொல்ல முடியாது. காதிபு தான், சாதிக்காக ஆக முடியாது. அப்ப இந்த மதரசால எனக்கு வந்து நான் பொறுப்புல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது நானா கெஞ்சி கூத்தாடி வாங்கினது இல்லை. அது அவங்க அந்த தரப்புல கெஞ்சி தரப்பட்ட ஒரு பொறுப்பு ஒண்ணு. அந்த பட்டமளிப்பு விழால போய் நான் கலந்து கொண்டேனே, அதுவும் சும்மா நானும் போய் ஒண்ணு கலந்துக்கல. அதுக்கு எவ்வளவு கெஞ்சி கூத்தாடி நான் அழைச்சாங்க என்பதுக்கும் விஷயம் இருக்கு. நானும் ஒண்ணு போய் நிக்கல. சரி, பட்டமளிப்பு விழா அப்ப கலந்து கொண்டேனே, கலந்து கொண்டு போய் நான் வந்து விருது 2 ஆலிமாக்களுக்கு வழங்கினே. அந்த 2 ஆலிமாக்கள் நான் புகழ்ந்தனே. அந்த புகழும் போது ஐரலசத்து உள்ளத்துல என்ன ஏற்பட்டுச்சு? புகழ்ந்து பேசுறார் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்பவுமே தப்பான என்ன வந்துச்சு? ஒரு என்ன இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் என் உள்ளத்துல வந்துச்சுன்னு பேசினாரா இல்லையா? அப்ப நான் புகழ்ந்து பேசினேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தீங்களே, புகழ்ந்தது நானா புகழ்ந்தனா? அல்லது நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த அந்த அன்சாரியாவினுடைய அந்த யாரு நிறுவனர், நீங்க உங்க பாடல பேசுறேனே, என் பேச்சுல நான் பேசும்போது நான் எந்த பாடல பேசுன்னு வரும். அந்த அன்சாரியாவினுடைய நிறுவனர் இம்ரான் இருக்காங்கல்ல, உங்களுக்கு பிரியமானவர், அவங்க சாதபாத்திர போய் பேசுனீங்க. என்ன சொல்லி புகழணும், எப்படி புகழணும், இவங்களுடைய கேரக்டர் என்ன, இவங்களுடைய இது என்ன, இவங்களுடைய செயல்பாடு என்ன, இவங்களுடைய புகழக்கூடிய தன்மை என்ன, இவங்களை இப்படி புகழ சொன்னதான் புகழ்ந்தது. என்னமோ நானா போய் நின்று என் வார்த்தையில நான் புகழ்ந்த மாதிரி. ஒருவர் எந்த வகையில புகழக்கூடியவர், என்ன பேசணும், எந்த அடிப்படையில் அவருக்கு அவார்டு வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட தகவலை தான் புகழ்ந்தேனே தவிர புதுசா நானா தனியா ஒன்றும் புகழலை. அப்படி புகழ்ந்தது உங்க உள்ளத்துல புதுசா தோன்றி இருக்காது. நான் என்ன செய்ய முடியும்? புகழும்போது என்னென்ன சொல்லணும், ஒரு ஆளை பத்தி புகழும்போது என்னென்ன சொல்லணும். ஒரு ஆள் புதுசா வராரு, அவரை பத்தி புகழணும் அப்படின்னு சொன்னா கேட்டு புகழ்வாங்களா இல்லையா? ஒரு மேடையில் அந்த மரபு உண்டா இல்லையா? இவரை பத்தி புகழணும், என்ன புகழணும், அவருடைய தன்மையை சொல்லுங்க. தன்மையை கேட்டறிந்து அதை சொல்லி புகழ்றது.
ஒரு மேடையில இந்த மாதிரி கேட்டறிந்து புகழ்ற மரபு உண்டா இல்லையா? அப்ப 2 ஆலிமாக்களுக்கு அவார்டு வழங்கப்படுகின்ற பொழுது யார் யாருக்கு என்னென்ன பட்டம் வழங்கப்பட வேண்டும், யார் யாருக்கு என்னென்ன சொல்லி புகழ வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு அந்த விஷயத்தை எடுத்து புகழ்றது. அப்படி உங்களுக்கு புகழும் போது உள்ளத்துல என்னென்னமோ என்ன வந்தா அதுக்கு நான் என்ன பொறுப்போ? நான் பொறுப்பாகுவேனா? அப்ப எனக்கு முன்னாடி மதரசால 4 வருஷமா நான் போயிருக்கிறேன், நான் சனது கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா பேச்சு வரும்போது, அப்ப அந்த மதரசாக்கு எனக்கு எவ்வளவு நெருக்கமான தொடர்பு, அந்த 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 சபையில அதுக்காக தானே அது பேசப்படுது. புகழ்ந்து பேசுனீங்களாம் அந்த சம்பந்தப்பட்ட பிள்ளைய அப்படின்னா வந்துச்சா இல்லையா? அப்ப எப்படி டார்கெட் நான் செய்யப்படுறேன், எப்படி கட்டம் கட்டப்படுறேன், அந்த கட்டம் கட்டுறதுக்கும் டார்கெட் செய்யப்படுறதுக்கும் அந்த பிரச்சனைக்கு என்ன உள்ள கொண்டு நிறுத்துறதுக்கும் அந்த அவதூறு தலை கொண்டு சுமத்துறதுக்கும் இவ்வளவு பொய் பேசுவீங்களா? அப்ப எவ்வளவு பொய் பேசியிருக்கிறீங்க? இது சாதாரண விஷயம் இல்லையே. ஏதோ ஒரு சாதாரண விஷயம் கடந்து போயிடலாம். இது மான பிரச்சனை இல்ல. மானம் உங்களுக்கு மட்டுமா எல்லாத்துக்குமா? எல்லாத்துக்கும் தானே. அப்ப இதுல வயதில் மூத்தவர்னா அவருக்கு மானம் உண்டு, வயதில் குறைந்தவர்னா அவர் மானம் கிடையாது. அவர் மானத்தை போக்குறதுக்கு என்ன பொய்னா பேசலாம்னு மார்க்கம் தனி உங்களுக்கு தனி குசூசியத்தான சட்டத்தை சொல்லி தந்திருக்குதா? தனிச்சிறப்பா ஒரு சட்டத்தை, தனித்துவமான ஒரு சட்டத்தை அவங்க சொல்லி கொடுத்துருக்குதா? மீண்டும் சொல்றேன், ஹைதரலிசத்துக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவரும் என்ன மதிக்கிறாரு, நானும் அவரை மதிச்சிருக்கிறேன். ஆனா இந்த இடத்துல அவர் என்ன செஞ்சாரு? இது முறையா? இதே மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு நடந்து கொண்டா நீங்க அவருக்கு கிரீடம் கொடுப்பீங்களா? நான் கேட்கிறேன். மாலை போட்டு புகழ்வீங்களா? அது எந்த மாதிரி சூழல்னு யோசிச்சு பாருங்க. எந்த மாதிரி சூழல்னு யோசிச்சு பாருங்க. அப்ப ஹைதரலிசத்து அவர்களை நான் மதிக்காதவன் கிடையாது. அவரை பொதுவா என்னுடைய குணத்தை நான் சொல்றேன். தமிழகத்துல மூத்த உலமாக்கள்ல நான் சில உலமாக்களுடைய கரத்தை மட்டுமே பிடித்து மரியாதை நிமித்தமாக முத்தமிடுவேன். மார்க்கம் அனுமதித்த ஒன்று. சரிங்களா? மரியாதை நிமித்தமாக கையை முத்தமிடுதல், காலை முத்தமிடுதல் என்பது இஸ்லாத்துல உண்டு. அப்ப நாம் மரியாதை நிமித்தமாக கண்ணியப்படுத்த வேண்டும், தக்ரீம் தௌகீர் கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே எண்ணத்திலே தமிழகத்தில் உள்ள மூத்த உலமாக்கள் சிலருடைய கைகளை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? தொட்டு முத்தமிட்டு இருக்கிறேன். அதில் மிக முக்கியமான ஒருவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹைதரலிசத். சிலர் நான் முத்தமிடுவேன் கைகளை மரியாதை நிமித்தமாக. அதில் அந்த சிலரில் ஒருவர் யாரு? ஹைதர் அலி ஹசரத். சரி, நான் கண்ணியப்படுத்துறேன்னா கேவலப்படுத்துறேன்னா அவரை? சரி, இப்போ ஒண்ணுமே இல்லை. திருச்சி அந்த அன்சாரியா மதரசால பட்டமளிப்பு 2 பேரும் கலந்து கொண்டோமா இல்லையா? அந்த சபையில என்னை பத்தி தப்பா என்ன வந்துச்சுன்னு சொன்னாரா இல்லையா? அந்த பட்டமளிப்பு விழாவில் கூட அவரை நான் சந்திக்கின்ற பொழுது மேடையில் வைத்து அவங்களோட கரங்களை தொட்டு நான் முத்தமிட்டேன். ஆன்மீகத்தினுடைய பல்வேறு செய்திகளை, அல்லாஹ்வோடு நம்மை ஒன்றித்து வைக்கக்கூடிய ஆன்மீகத்தினுடைய பல்வேறு தகவல்களை, தசவுஃபிலே ஊறி திளைத்த பெருமக்களுடைய பல்வேறு செய்திகளை நம்முடைய காதுகளுக்கெல்லாம் தமிழகம், தமிழ் தழுவிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தனக்கென்று தன்னுடைய பேச்சின் மூலமாக ஈர்த்து வரக்கூடிய ஹஜரத் பெருந்தகை அவர்களுக்கு நம்முடைய முஸ்தபா ஹஜரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். ஹசரத்துக்கு சேர் இப்படி போட்டுருங்க, பிள்ளைங்க வர்றது மாதிரி. இங்கே இப்படி போடுங்க. கண்ணியப்படுத்த தான் செய்யணும். கண்ணியப்படுத்தாம இருந்தது இல்லை. அப்போ நம்ம கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். என்னமோ ஹைதரலிசத்தை நம்ம கேவலப்படுத்திட்டோம். அதுக்கு விஷயம் இல்லை. கேவலப்படுத்தி எனக்கு எதுக்கு? நான் ஹைதரலிசத்தை பிடிச்சி இருக்கிறோம். நான் ஏன் அவரை கேவலப்படுத்தணும்? எனக்கு அவர் பிரச்சனை என்ன பிரச்சனை? நான் ஏன் கேவலப்படுத்தணும்? பிரச்சனையே இருந்தா நான் ஒதுங்கில போவேன். ஆனா இது ஒதுங்கி போற இடம் இல்லை. இந்த பிரச்சனை ஒதுங்கி போற இடம் இல்லை. இது எவ்வளவு முக்கியமான பிரச்சனை.
அந்த இடத்துல போய் பெரிய சிக்கல்ல மாட்டி விடுற மாதிரி இருந்துகிட்டு அவருக்கு முன்னாடி அந்த மதரசால நான் போயிட்டு இருக்கிறேன், எனக்கு இருக்கும் அப்படின்னு வரும்போது, அப்போ மதரசாவுக்கு இருக்கும், அந்த மதரசால இவர் போயிருக்காரு, அப்ப அந்த மதரசா குறித்து ஐந்து சுத்து சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அவர் உண்மையை மட்டுமே பேசுவாரு. அப்படிதானே வருது. அப்ப இதை எப்படி கொண்டு போய் நிறுத்துது? ஒரு அவதூறை ரொம்ப பலப்படுத்தி கொண்டு என் தலையில கட்டுற மாதிரி. அப்ப இந்த இடத்துல நான் பேச வேண்டிய நிர்பந்தத்துல தள்ளப்பட்டிருக்கிறேன். இல்லாட்ட நான் இதை பேச வேண்டிய அவசியம் என்ன? நீங்க எவ்வளவு வேணா போய் பேசிட்டு போங்க, நான் ஏன் அதை பத்தி பேசணும்? தேவையில்லை, நான் பாட்டு கடந்து போயிடுவேன். ஆனா இந்த விஷயம் அப்படி கிடையாது. எத்தனையோ இடத்துல நான் அப்படி கடந்து போயிருக்கிறேன். யாரையும் விமர்சிச்சு இந்த மாதிரி நான் சந்திக்கிற ஆள்கிட்ட கூட விமர்சிச்சு பேசிட்டு இருக்க மாட்டேன். எப்படி பப்ளிக்கா ஊருலகம் தெரியுற மாதிரி நான் ஏன் பேசணும்? ஊருலகம் தெரியுற மாதிரியான விஷயத்துல ஒரு சிக்கல் உருவாக்கி வச்சிருக்கிய. உருவாக்குனது மட்டும் இல்லாம அடுத்து உலகம் முழுக்க பரவுற மாதிரி ஒரு லெட்டர் பேட போட்டு வச்சிருக்கிய. அப்ப எனக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்ல வேண்டிய உரிமையும் கடமையும் எனக்கு இருக்குது. பாதிக்கப்பட்ட குரலாக நான் பேசுவேன். பாதிக்கப்பட்டவன் தனக்கு பாதிப்பை எடுத்து பேசும்போது அவர் அந்த எண்ணத்தில் பேசினாரா, டிஎன்டிஜி கூட பேசிட்டு இருந்தாரு, ஐஎன்டிஜி கூட பேசிட்டு இருந்தாரு, ஏன்னா அந்த குணம் இங்க வந்துட்டாங்கன்னா அது கிறுக்கு புத்தி, அதுவும் வக்கர புத்தி தான். எனக்கு என்ன வந்துச்சு? எத்தனை பேர் அப்படி பேசிட்டேன்? எத்தனை உலமாக்கள் அப்படி பேசிட்டேன்? டிஎன்டிஜி கூட பேசிட்டு இருந்தாரா, வஹாபிஸ்ட பேசிட்டு இருந்தாரா, வஹாபிகள் மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க, அதை ஏன்டா நீ சொல்ற? பாதிக்கப்பட்ட குரலை நான் பேசுறேன்டா, பாதிக்கப்பட்ட குரலை நான் பேசுறேன். அங்கேயே சிண்டு முடிவேலா? அங்கேயே எப்படா இவனை கேவலப்படுத்த நினைச்சிட்டு இருப்பீங்களா? ஒருத்தனை கேவலப்படுத்தி நீங்க வாழ நினைச்சீங்கன்னு சொன்னா கடைசியில உங்க மௌத்தும் கேவலத்துல தான் முடியும். அதை அடையாம நீங்க மௌத்தாக முடியாது. ஒருவனை ஒரு பாவத்தை எடுத்து சொல்லி ஏதோ ஒரு குற்றச்சாட்டை எடுத்து சொல்லி கேவலப்படுத்த வேண்டும் என்று ஒரு நினைப்பானையானால் அந்த காரியத்தை அவன் செய்யாமல் அவனுக்கு மௌத்து வராது. நபிசாசன் சொல்றாங்க, சலாசன் சொல்றாங்க, பைஹிக்கு எடுத்து பாருப்பா நீ. எவ்வளவு உயர்ந்தவர். அதுல நான் என்னமோ அவர் கேவலமான சொல்லிட்டு பேசினா? கேவலமான கொள்கையில நான் இருந்தேனா? இப்படித்தான் நான் அவர் இதுவரைக்கும் நான் அவமதிச்சுட்டு கேவலப்படுத்திட்டு இருந்தேனா? இப்ப அநீதிழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு சாதாரண சின்ன விஷயத்துல கிடையாது, ஒரு மாபெரும் ஒரு குற்றச்சாட்டு, சாதாரண குற்றச்சாட்டு இல்ல, ஒரு அவதூறு, சாதாரண அவதூறு இல்ல, மிகப்பெரிய பாரதூரமான அவதூறு. அந்த அவதூறுக்கு தீனி போடுற மாதிரி, பெட்ரோலை ஊற்றி கொளுத்துற மாதிரி பல பொய்களை அவர் தகுதிக்கு அவர் போய் பேசலாமா? இவ்வளவு போய் பேசலாமா? நான் கேட்கிறேன், எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதர், அந்த தகுதிக்கு அவருடைய உயரத்துக்கு அவர் இந்த மாதிரி போய் பேசலாமா? நான் பாதிக்கப்பட்டவன், ஒரு பாதிக்கப்பட்ட குரலாக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பாதிக்கப்பட்ட குரல் எடுத்து போய் இந்த மாதிரி போய் பேசினார் நான் பேசுறேன். ஒன்னு விளங்கிக்கங்க, சாதாரண விஷயம் கிடையாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எடுத்து சொன்ன விஷயத்தை நான் சொல்றேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொது ஒன்று விளங்கிக்கங்க, ஒருவர் நம்மை அழிப்பதற்கு அல்லது நம்மை கேவலப்படுத்துவதற்கு ஒரு அளவுகோல் வைக்கிறாரு, சரிங்களா? பதிலடி கொடுக்கிறவனுக்கு அதே அளவுகோல் இருக்கு, உரிமை இருக்குது. ஜின்மன் வஸன்த பிமா வஸனக வமா வஸனக பிஹி ஃபஸின்ஹு மன் ஜாஅ இலைக ஃபருஹ் இலைஹி வமன் ஜஃபாக ஃபசுத்த அன்ஹு மன் லன்ன அன்னக தூனஹு ஃபதுருக்கு ஹவாஹு இதன் வஹுன்ஹு வர்ஜி இலா ரப்பில் இபாதி ஃபகுல்லு மா யஅதீக மின்ஹு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பாடிய பாடல் எவ்வளவு வேதனையோட பாடியிருப்பாரு. ஜின்மன் வஸன்த பிமா வஸனக வமா வஸனக பிஹி ஃபஸின்ஹு. பிறர் உன்னை எவ்வகையில் மதிப்பிடுகிறார்களோ அவ்வாறே நீயும் அவர்களை மதிப்பிடு. அவர்களுக்கு கையாளும் அளவுகோலையே நீயும் பதிலுக்கு பயன்படுத்து. நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, மன் ஜாஅ இலைக ஃபருஹ் இலைஹி வமன் ஜஃபாக ஃபசுத்த அன்ஹு. உன்னை நாடி வருவோரை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள், ஆனால் உன்னை விலக்கி வைப்பவர்களிடமிருந்து நீ விலகிவிடு. மன் லன்ன அன்னக தூனஹு ஃபதுருக்கு ஹவாஹு இதன் வஹுன்ஹு. ஒருவர் உன்னை தமக்கு கீழானவராக கருதினால், ஒருவர் உன்னை அவரை விட மட்டமானவராக கருதினால் அவர்களின் அன்பை புறக்கணித்து அவர்களை கணக்கில் கொள்ளாதே. வர்ஜி இலா ரப்பில் இபாதி ஃபகுல்லு மா யஅதீக மின்ஹு. அதற்கு பதிலாக அனைத்து படைப்புகளுக்கும் இறைவனிடம் திரும்பு, அனைத்து படைப்புகளுக்கும் இறைவனாகிய ரப்பிடம் நீ திரும்பு, ஏனெனில் உனக்கு சேரும் அனைத்தும் அவனிடமிருந்தே வருகின்றன. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. பிறர் உன்னை எவ்வகையில் மதிப்பிடுகிறார்களோ அவ்வாறுதான் நீ மதிக்கப்படுவாய், நீ மதிக்க வேண்டும். அவர்கள் கையாளும் அளவுகோலையே நீ பதிலுக்கு பயன்படுத்த வேண்டும். இமாம் ஷாஃபி சொல்லுவாங்க.
உன்னை மட்டமானவராக நினைத்தால், உன்னை மட்டமானவர்கள் அவருடைய அன்பை புறக்கணித்து விடு, அவர்களை கணக்கில் கொள்ளாதே. அவன் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அப்ப வந்து என் மீது சொல்லப்பட்ட பொய்கள் பொய் என்று நான் நிரூபிச்சேன். அந்த 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 வீடியோல அந்த ஆதாரத்தோடு நிரூபிச்சேன். பொய், இது பொய், இது பொய்ன்னு சொன்னேன். அதனால அவர் கேவலப்படுத்துறதாகதா? என் மீது நான் விமர்சனம் என்ன? நான் அந்த அவார்டு, பட்டமளிப்பு விழாவிலே அவார்டு வழங்கும் போது அந்த சம்பந்தப்பட்ட பிள்ளையை நான் இவர் புகழ்ந்து பேசினார், அப்பவுமே என் உள்ளம் அப்படி வந்துச்சு அப்படின்னு என் மீது உள்ள விமர்சனம். அப்ப அந்த விமர்சனத்திற்கான மறுப்பு தான் என்ன மறுப்பு? அதே மதரசால பெண்கள் பயான்கள் நீங்க போயிருக்கும் போது, நான் ஒரு ஷேகு, முரிதாக நினைப்பவர்கள் என்னிடம் முரிதாகுங்கள் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்ப அந்த அளவு கூட நான் எடுத்து பேசலாமான்னு கேள்வியா தான் கேட்டேன். உங்களுக்கு உள்ளத்துல என்ன வந்துச்சு? அதே மாதிரி இந்த விஷயத்தை எடுத்து நான் தப்பான அர்த்தத்தை பேசலாமா? கேள்வி எழுப்புனேன். அது சொன்னதுக்கு இது கேள்வி. அளவுகோல் என்னன்னு பாருங்க. சும்மா எனக்கு அந்த விஷயம் தெரியாதா? ஐரலிசத்து அவங்க வந்து நான் மதிக்கிறேன், கண்ணியப்படுத்துறேன், ரொம்ப கண்ணியப்படுத்தினேன், இப்பவும் கண்ணியப்படுத்த தான் செய்யறேன், அதுல மாற்றுக்கிறது இல்லை. எனக்கு வருத்தம் மனவழி அந்த இடத்துல இவ்வளவு பொய்யில் பேசினது, என் உள்ளத்துல இப்படி தோன்றுச்சே அப்படின்னு சொல்லி சொன்னது, அதுக்கான பதில் தான் நான் கொடுத்தேன். அது உங்களுக்கு என்ன பெருசா வந்து போச்சு? பாதிக்கப்பட்ட குரலை நான் பேசுறேன், என் வழியை நான் சொல்றேன், என் வழியை நான் பேசுறேன்பா. என் வழியை நான் எடுத்து பேசும்போது அவர் அப்படி இருக்கலாம், நக்கலான சிரிப்போட, அவர் அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இந்த டிஎன்டிஜேவோட வஹாபியோட அவர் வந்து பேசுறதுனால அந்த குணம் வந்துட்டோ அப்படி இருக்கலாம், அப்படி நக்கலா சிரிச்சுக்கிட்டு, அல்லது பாதிக்கப்பட்ட குரலாக பேச உனக்கு நடந்தா தெரியும். அதான் பிரச்சனை. அதான் அவனுக்கு வந்தா தானே ரத்தம், மற்றவனுக்கு வந்தா சட்னி தானே, தக்காளி சட்னி தானே. அதுல நக்கல் வேற நிறைய. நான் வந்து ஒவ்வொன்றையும் பேசுனா மணிக்கணக்கா, மாசக்கணக்கா, வருஷக்கணக்கா பேசிட்டே போகணும். சரி, அவனுக்கு வந்தா தெரியும். சரியா? ஒருத்தன் கிடைச்சிட்டான்னு சொல்லி எந்த வகையிலையும் உள்ள போய் விரைச்சக்கூடாது, பூந்து விளையாடுன்னு நினைக்க கூடாது. மீண்டும் சொல்றேன், அந்த முதல் பதிவு என்ன பதிவு தெரியுமா? பாதிக்கப்பட்ட பெண்ணு போட்ட பதிவுகளை பேசுறேன். அதுல சிறுமலை உல்லாச பயண திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல பாதிக்கப்பட்ட புள்ள அது ஒரு பதிவு போட்டுச்சா இல்லையா? அதுல அந்த அன்சாரியா மதரசாவினுடைய நிறுவனரும் அந்த நிறுவனத்தின் மீது அப்படி பாசத்துல பொங்கி அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பளிச்சிருக்காங்கல்ல, அந்த நிறுவனத்தை பேசுறேன். அந்த பெண்ணும் இன்னொரு ஆணும் எப்படி பேசிக்கிட்டாங்க அசிங்கமா. அப்ப அந்த ஆண் இருக்கார்ல, அந்த ஆணுடைய யார் இவர் யார் கூட பேசுறா, அவ யார் கூட பேசுறா, இந்த இடத்துல போட்டோ போடப்படுது. சரிங்களா? அப்படி அந்த யார் கூட, அந்த ஆண் யார்? அப்போ அவரை மட்டும், ஏன்னா அவர் பக்கத்துல இருந்தது ஹைதரலிசத்து. ஏன்னா அது 2வது வீடியோல நான் போட்டனால இதை சொல்றேன். அப்ப ஹைதரலிசத்து இப்ப அது ஒரு அசிங்கமான உரையாடல்ல ஒரு ஹைதரலிசத்து என்கிற ஒரு உயர்ந்த ஒரு மனிதர், அவருடைய போட்டோ அங்க வந்துடக்கூடாது. அது கட்டாயமா அந்த இடத்த வரக்கூடாது. அது அப்படி முழுமையா கட் செய்யப்பட்டுச்சு. இப்பவுமே பாருங்க, சம்பந்தப்பட்ட ஆண் மட்டும்தான் அங்க இருப்பாரு. இந்த இடத்துல அந்த அன்சாரியா மாசாங்களுடைய கண்ணியமிகு நிறுவனர் இருந்திருப்பாரு. அந்த கண்ணியமான வேலையை நீங்க பார்க்க எவ்வளவு கண்ணியமானவும் தெரியும். சரிங்களா? ஆமா, அங்க இந்த ஓரத்துல இவங்க, அந்த ஓரத்துல அவரு. அப்போ அந்த இடத்துல யார் பக்கத்துல அந்த மனுஷன் இருக்கிறான்? ஹைதரலிசத்து பக்கத்துல. அப்ப ஹைதரலிசத்து உடைய அந்த போட்டோ அங்க இருக்காது. ஏன்னா ஒரு அசிங்கமான ஒரு உரையாடல்ல, ஒரு அசிங்கமான ஒரு இடத்துல, இந்த இடத்துல அசத்தருடைய இது என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. கண்ணியத்தை பாதுகாக்கணும், கண்ணியத்தை பேணணும், எந்த வகையிலையுமே அவருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, கண்ணியத்துக்கு இழுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனமாக அந்த இடத்துல அவர் அசத்தருடைய போட்டோ வந்து நீக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவனுடைய போட்டோ மட்டுமே அந்த இடத்துல இருந்து, அந்த நிறுவனம் எவ்வளவு கேவலமானவங்க, எவ்வளவு பெரிய அசிங்கத்தை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு அது சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட புள்ள அந்த என்ன செய்யுது, அந்த வெளியிடும் போது நடந்த விஷயத்த சொல்ல வரேன். அவ எவ்வளவு கண்ணியத்தை மரியாதையை பேணப்பட்டிருக்குது நீங்க யோசிக்கணும். சும்மா ஒண்ணும் கிடையாது, யோசிக்கணும்.
அது அப்படி எவ்வளவு கண்ணியத்தை நம்ம கொடுக்குறோம், மரியாதை கொடுத்துருக்கிறோம், பாதுகாக்கிறோம். எந்த வகையிலுமே அசத்தினுடைய இது வந்து பாதிக்கப்படக்கூடாதுங்கிற வகையில ரொம்ப கவனம் செலுத்தி இருக்கிறோம். ஆனா அதே ஹலரத் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல வந்து பல பல பொய்களை வந்து பேசி அந்த சிக்கல்ல மாட்டி விடுறதுக்கு வந்து இவ்வளவு ஏன் முயற்சி எடுத்திருக்கணும்? ஏன் முயற்சி எடுக்கணும்? அப்ப எவ்வளவு வேதனை நான் அடைஞ்சிருப்பேன், எவ்வளவு பலி அடைஞ்சிருப்பேன். அப்ப இவர் அப்ப வந்து ஹைதர் அலி சித்து அந்த பக்கத்துல அந்த மனிதர் யார் இருக்கிறா? அவர் யார்? என்ன தள்ளுறீங்க, நிர்பந்தத்துல தள்ளுனீங்க. நான் வந்து ஒண்ணு விளங்கிக்கங்க, நான் ஹைதர் அலி சித்தை மட்டப்படுத்தியோ, இழிவுபடுத்தியோ, கேவலப்படுத்தியோ இது வரைக்கும் நினைச்சு பார்க்கல. அப்படி நம்ம வந்து அவரை பத்தி பேசவும் இல்லை, நினைக்கவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த சம்பவத்திற்கு என்னை பத்தி தப்பா பேசப்பட்டுச்சா இல்லையா, பொய்கள் பேசப்பட்டுச்சா இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த அளவுக்கு கண்ணியத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி போராடி இருக்கிறேன். ஒரு அசிங்கமான உரையாடல கூட அசத்தினுடைய போட்டோ வந்துடக்கூடாது, கவனம் செலுத்தி இருக்கோம். அப்படி கவனம் செலுத்தி இருக்கும் போது நீங்க வந்து எவ்வளவு பெரிய அசிங்கத்துல மாட்டிவிட பாக்குறீங்க. அப்ப பாதிக்கப்பட்ட குரலா தானே பேசுவான். நீங்க அவன் குரல் வலையை நெரிக்க பாக்குறீங்க, பாதிக்கப்பட்டவனுடைய குரல் வலைய. நக்கல் சிரிப்போட அவரு வஹாபிகளோட பேசுனாரா இல்லையா, அதனால அந்த பாணி அந்த குணம் இவருக்கு வந்துருச்சு. இவர் வந்து உள்ளத்தை வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. அந்த குணத்தை வந்து என் உள்ளத்துல வந்துச்சுன்னு உள்ளத்தை பிளந்து பார்த்துட்டு போயிட்டாரு. ஏன்டா அறிவு வேண்டாமா? ஒரு சம்பவம் நடக்குத, பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, பாதிக்கப்பட்ட குரலா பேசுறாரு அப்படின்னு சொன்னா பாதிப்பின் அடிப்படையில பாதிக்கப்பட்ட குரலா பேசுறாரு தானே புத்தியில வரணும். உன் புத்தியில அது என்ன புத்தின்னு கேக்குறேன். இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் இப்படி என்ன செய்யறாங்க, பதிவு போடுறாங்க. என்ன பதிவு அப்படின்னு சொன்னா, ஹைதர் அலி சித்து அவரிடம் கன்ஃபார்ம் செஞ்சீங்களா இப்படி சொன்னதாக அப்படின்னு சில பேர். அதே இன்னும் சில பேர் வந்து அவங்க சொல்றதை வச்சு நீங்க எப்படி ஹைதர் அலி சித்து மேல குறை சொல்ல முடியும் ஹசரத்? உண்மையா அப்படி சொன்னாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க ஹசரத் அப்படின்னு ஒருவர் என்ன செய்யறாங்க, நமக்கு வந்து கமெண்ட்ல போட்டிருக்கிறாங்க. அப்ப ஹைதர் அலி சித்து அவரிடம் கன்ஃபார்ம் செஞ்சீங்களா அப்படிங்கிற கேள்வியும், உண்மையிலேயே அவங்க சொன்னாங்களா என்பதை கன்ஃபார்ம் பண்ணீங்களா, பல கேள்விகள்லாம் வருது. பொதுவாக நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன். ஹைதர் அலி சித்து அவர்கள் பேச்சு வந்து வர வேண்டிய அவசியமே இல்லை, சரிங்களா? என்ன மாணவர்கள், நானும் அசத்துக்கு மாணவர் என்கிற அடிப்படையிலையும் பேசுறேன். பாதிக்கப்பட்டவனுக்கு வந்து உரிமை இருக்குது. ஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்துன் மிஸ்லுஹா, அன்ன நஃப்ஸ பின் நஃப்ஸி வல் ஐன பில் ஐனி வல் அன்ஃப பில் அன்ஃபி வல் உதுன பில் உதுனி வஸ் சின்ன பிஸ் சின்னி வல் ஜுரூஹ கிஸாஸ். அந்த உரிமை இஸ்லாம் தருது. ரொம்ப அதிகமான முறையில் பாதிக்கப்பட்டுட்டேன். அப்ப இதை பேசியே ஆக வேண்டும் நிர்பந்தத்தில் நான் தள்ளப்பட்டுட்டேன். தள்ளப்பட்டதுக்காக வேண்டி பேசிய சூழல், பாதிக்கப்பட்ட வழியில் பேசியது, இல்லைண்ணா. அதனால வந்து ஆயுதல் பேசி பேசிட்டாருன்னா, முதல்ல நான் பேசினேன் என்பதை நீங்க ரெண்டாவது வைங்க. முதலில் என்ன, ஏன் அவர் பேசினார்? இவ்வளவு போய் பேசலாமா? எவ்வளவு பெரிய சிக்கலான விஷயம். இந்த இடத்துல இப்படி சொல்லலாமா? அவர் அப்படி நினைக்கலாமா? ஒரு பட்டம் கொடுக்குற இடத்துல, புகழ்ந்து பேசுற இடத்துல இப்படி நினைக்கலாமா? முதல்ல நீங்க அந்த பக்கம் திரும்பவே மாட்டீங்க. ஒரு 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 பெரிய குற்றம் நடந்திருக்கு, அந்த குற்றத்தின் பக்கம் திரும்ப மாட்டேங்க. அந்த குற்றத்திற்கு பதில் கொடுக்கிற பக்கம் இந்த பக்கம் நினைக்கிறியே. அதை நான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன், மானம், ரோசம், சூடு, சொரணை என்பது எல்லாத்துக்கும் தான். எல்லாத்துக்கும் தான். ஒரு பக்கத்துக்கு மட்டும்தான் மானம், இன்னொரு பக்கத்துல மானம் கிடையாதுன்னு பேசக்கூடாது. அவ ஹைதர் அலி சித்து விஷயமாக நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஹைதர் அலி சித்து சொல்லாததை, மீண்டும் சொல்கிறேன், ஹைதர் அலி சித்து சொல்லாததை சபையில் உள்ளவர்கள் சொல்லி இருந்தால் அப்ப சபையில் உள்ளவர்கள் பொய்யர்கள் என்பது இன்னும் நிரூபணமாகுது. ஹைதர் அலி சித்து சொல்லாததை சபையில் உள்ளவர்கள் சொல்லி இருந்தால் சபையில் வந்து பொய் பேசியவர்கள் பெரும் பொய்யர்கள் என்பது இன்னும் இன்னும் பலமா நிரூபணமாகுது. அப்ப நீங்க யார்கிட்ட போய் நிக்கணும்? அஜத்து சொல்லாததை நீங்க எப்படிப்பா சொல்லலாம், எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிருக்கீங்கன்னு சொல்லி மோத வேண்டியது என்கிட்ட கிடையாது, கண்டனம் தெரிவிக்க வேண்டியது என்கிட்ட கிடையாது. யார் இந்த பொய்ய பேசியிருப்பாங்களோ அவங்கள்ட்ட போய் கண்டனம் தெரிவிக்கணும், சரிங்களா? ஹைதர் அலி சித்து சொன்னதை இந்த சபை என்னிடம் சொல்லியிருந்தால், ஹைதர் அலி சித்து சொல்லியிருந்து அதையே இந்த சபையில் உள்ளவங்க என்கிட்ட சொல்லியிருந்தால், இப்போ நீ என்கிட்ட கண்டனம் தெரிவிக்க முடியாதுப்பா, என்கிட்ட வரவே முடியாது. என் மீது அபாண்டம் சொல்லப்பட்டு பொய் பேசப்பட்டதுக்கு மறுப்பு கொடுத்துட்டு இருக்கிறேன். நீ எப்படி என்கிட்ட வர முடியும் கேட்கிறேன். என்கிட்ட வந்து கண்டனம் செய்ய போற, அப்படி செய்ய போற, இப்படி ஏன் என்கிட்ட வரணும்?
யாரு தொடங்கி வச்சாங்களோ பொய் பேச அவங்கள்ட்ட போய் நீங்க ஏன் சத்தி இப்படி பொய் பேசுறீங்க, ஏன் சத்தி இப்படி சொன்னீங்க, ஏன் சத்தி இப்படி செஞ்சீங்க, அதனால தானே சார் பதில் கொடுத்தாரு. என்கிட்ட வரவே கூடாது. என்ன எனக்கு கண்டனம் கேட்கிறேன். சரி, அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவர் சொன்னதாக நான் இஸ்லாமிய அடிப்படையில் பேசுறேன். ஐலசித்து சொன்னதாக சொன்னவர்கள் மஜ்லிஸுல் உலமாவுக்கு சம்பந்தம் இல்லாத ரோட்ல போற ஆள் கிடையாது. யாரோ ஒரு ஆள் கிடையாது. மஜ்லிஸுல் உலமாவுல முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள். குறிப்பாக அதுல ஒருவர் மஜ்லிஸுல் உலமாவின் தலைவர். ஐலசித்து இப்படி சொன்னார் பேச்சு வருதா இல்லையா? அதுல குறிப்பா ஒருவர் யாரு? மஜ்லிஸுல் உலமாவின் தலைவர். இன்னொருவர் யாரு? மஜ்லிஸுல் உலமாவுடைய செயலாளர். இன்னொருவர் யாரு? திருநெல்வேலி மாவட்ட ஜமாஅத்துல் உலமாவினுடைய கண்ணியமிகு செயலாளர். சரிங்களா? இதை ஆமோதித்த மற்ற எல்லாருமே யாரு? மஜ்லிஸுல் உலமாவுல முக்கிய பொறுப்பு உள்ளவர்கள். அப்ப ஹைதர் சித்தி இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க எல்லாருமே ரோட்ல யாரோ வரவும் போறவங்க கிடையாது. மஜ்லிஸுல் உலமாவுல மிக 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 முக்கிய பொறுப்புல உள்ளவர்கள். அப்ப அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி இத்தனை பேர் சாட்சிகள் சொல்லும் போது எல்லாமே ஷஹாதா தான். அவர் சொன்னார் என்பதற்கு ஷஹாதா தான். ஒருவர் ஒரு விஷயத்தை சொன்னாரா இல்லையா? இஸ்லாத்துல நிரூபணமாகிறதுக்கு சரியத்துல 2 ஆண்கள் சாட்சி போதும். 2 ஆம்பளை இல்லாட்ட 4 பொம்பளை வச்சுக்கலாம். அல்லது ஒரு ஆம்பளை இருந்தா ஒரு ஆம்பளை 2 பொம்பளை. சாட்சியை சொல்றேன். வஸ்தஷ்ஹிது ஷஹீதைனி மின் ரிஜாலிக்கும் ஃபஇல்லம் யகூன ரஜுலைனி ஃபரஜுலுன் வம்ரஅத்தானி மிம்மன் தரலௌன மின ஷுஹதா. நீங்கள் சாட்சிகளை ஏற்படுத்துவதாக இருந்தால் ஆண்கள் 2 சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். 2 ஆண்கள் இல்லை என்றால் ஒரு ஆணும் 2 பெண்களையும் நீங்க என்ன செஞ்சீங்க? சாட்சிகளாக ஆக்கி கொள்ளுங்கள் என்ற கருத்துல குர்ஆன் பேசுது 2282. அப்ப 2 ஆண்கள் ஒரு விஷயத்துக்கு சாட்சியா வர்றது இல்லையா? ஒரு ஆண் தான் இருக்காரா? ஒரு ஆண் 2 பெண், 2 ஆண் இல்லையா 4 பெண்கள். பெண்கள் கூட சில சாட்சிகளா வரலாம் இங்க. அப்ப என்னன்னா, இப்ப நான் இந்த 2 ஆம்பளை கிடையாது. ஐலசித்து சொன்னதாக சபையில பேசியவர்கள் 2 ஆண் கிடையாது, 5 ஆண்கள். 5 ஆண்கள் ஐலசித்து சொன்னதாக, அதுவும் சாதாரணமா சம்பந்தமே இல்லாதவங்க கிடையாது, பொறுப்பில் உள்ளவர்கள், முக்கியஸ்தர்கள். அதனால ஐலசித்து சொன்னாரான்னு கன்ஃபார்ம் பண்றது இல்லை. நான் 5 ஷஹாதா வந்துருச்சு. 5 ஷஹாதா, 5 சாட்சி அந்த சபையில. மீண்டும் சொல்லுகிறேன், ஐலசித்து சொன்னாரா இல்லையா? சொல்லாததை சொல்லி இருந்தால் நான் சொல்லல, சபையில் உள்ளவங்க சொன்னாங்க. இந்த கேள்வி கூட எங்கிட்ட கேட்கக்கூடாது, சபையில் உள்ளவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஐலசித்து சொல்லாது நீங்க ஏன் சொன்னீங்க அப்படின்னு சபையில் உள்ளவங்கள்ட்ட தான் கேட்கணும். சொல்லாததை இவர்கள் சொல்லியிருந்தால் அப்போ மிகப்பெரிய பொய் அப்படின்னு ஆயிரும். சபையில் உள்ளவங்க மிக பெரும் பாரதூரமான கடுமையான பொய்களை எல்லாம் பேசிட்டாங்கன்னு வந்துடும். அல்லது ஹைதரசித்து அவர்கள் சொன்னதை இவர்கள் சொல்லியிருப்பார்களே. ஆனால் இப்போ ஹைதரசித்து விஷயத்துல நான் 2 வகையில் எப்படி பேசினாலும் சரி, நான் பேசினது என் விஷயமாக பேசப்பட்டதுக்கான மறுப்பு. யார் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சோ அப்படி நேரடியாக அதுக்கான மறுப்பு. எனவே எங்கிட்ட யாரும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது யார் தொடங்கி வைத்தார்களோ, இது குறித்து யார் பேசினார்களோ அவங்கள்ட்ட தான் போய் நிற்கணும். சரிங்களா? இன்னும் நிறைய பேசணும். அதாவது மீண்டும் நான் சொல்றேன், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதால அவங்க தனிப்பட்ட முறையில ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் குறிப்பிட்டு சொன்ன ஒரு உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயு யௌமின் ஹாதா, அருமை மக்களை இது எந்த நாள்? சஹாபாக்கள் சொன்னாங்க யௌமுன் நஹர், இது குர்பானியுடைய நாள். ஐயு பலதின் ஹாதா, சலாசம் கேட்டாங்க இது எந்த ஊர்? இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க பலதுல்லாஹி அல் ஹராம், இது அல்லாஹினுடைய புனிதமிகு ஊர், இந்த ஹரம் சரி மக்காவை சொல்றாங்க. இப்போ ஐயு ஷஹரின் ஹாதா, அருமை மக்களே இது எந்த மாதம்? சலாசம் கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க ஷஹருல்லாஹி அல் ஹராம், இது அல்லாஹினுடைய புனிதமிகு மாதம், துல்ஹஜ் மாதம், புனிதமிகு மாதம். அபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க திமாஉக்கும் அம்வாலுக்கும் ஆராதுக்கும் அலைக்கும் ஹராமுன், உங்களுடைய இரத்தங்கள், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய மானம் மரியாதை இவை அனைத்தும் உங்களுக்கு புனிதமானது. உங்களுடைய இரத்தங்கள், உயிர் புனிதமானது, உங்களுடைய செல்வங்கள் புனிதமானது, உங்களுடைய மானம் மரியாதை புனிதமானது. எந்த மாதிரி புனிதம்? ஹுர்மத்தி ஹாதல் பலதி ஃபி ஹாத ஷஹரி ஃபி ஹாதல் யௌமி,
இந்த ஊருக்கு என்ன கண்ணியம் இருக்கிறதோ இந்த மாசத்திலே, இந்த நாளிலே, இந்த மாசத்துக்கு என்ன கண்ணியமோ, இந்த நாளுக்கு என்ன கண்ணியமோ, இந்த ஊருக்கு என்ன கண்ணியமோ, அதே மாதிரி உங்கள் இரத்தங்கள், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய மான மரியாதைகள் இவை அனைத்துக்கும் புனிதம் உண்டு. என்ன சொல்ல வர்றாங்க? மான மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும், பிறர் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும், பிறர் சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும், பிறர் மான மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்கான மரியாதை கண்ணியம் வழங்கப்பட வேண்டும் சொல்லிட்டு நபி சொன்னாங்க. அல் பல்லவத்து, அருமை தோழர்களே, நான் உங்களுக்கு இந்த சத்திய கருத்தை சேர்த்துட்டேன்னா, எல்லாத்தையும் சொல்லி சேர்த்துட்டேன்னா? சஹாபாக்கள் ஆமான்னாங்க. பெருமான சாசம் உடனே சொன்ன, அல்லாஹும் மஷ்ஹத், அல்லாஹ் இதுக்கு நீ சாட்சியாக இருந்து கொள். இப்னு மாஜா, புகாரி போன்ற பல்வேறு நூல்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அப்போ ஹஜ்ஜத்துல் வதாவில இறுதி ஹஜ்ஜில் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி உரையில ஒட்டுமொத்த உலக மக்கள், வெறும் சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டதல்ல, இதை எல்லாத்துக்கும் இப்படி சேருங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சேர்த்துட்டேன்னா உங்களுக்கு சேர்த்த மாதிரி நீங்க எல்லாத்துக்கும், உலக மக்கள் எல்லாத்துக்கும் இப்படி சேர்க்கணும்னாங்க. அப்போ கடைசி விடை கொடுக்கும் அந்த இறுதி ஹஜ்ஜில் கூட பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறர் மானம் மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற விஷயத்துல, அது கண்ணியமானது என்கிற விஷயத்தை கவனம் செலுத்துறாங்களா இல்லையா? அப்போ மானம் என்பது குறிப்பிட்ட ஒரு மனிதருக்கு மட்டும்தானா? அந்த சபையில் கலந்து கொண்ட மஜ்லிஸ் உலமா சபைக்கு மட்டும்தான் மான மரியாதையா? நான் வீடியோ போட்ட உடனே உலமாக்களை கேவலப்படுத்திட்டேன், இந்த மானம் என்பது அவங்களுக்கு மட்டும்தானா? எனக்கு கிடையாத மான மரியாதை? மானம் என்பது ஐலசத்துக்கு மட்டும்தானா? எனக்கு கிடையாதா? அப்ப எல்லாருடைய மானத்தை பத்தின சலாசம் சொல்றாங்க. எல்லாருடைய மான மரியாதை பத்தின, உயிரை பத்தி தானே, ரத்தத்தை பத்தி தானே, செல்வத்தை பத்தி தானே சலாசம் சொல்றாங்க. குறிப்பிட்ட ஒரு மனிதருடைய செல்வம் தான், மற்றவங்க எல்லாம் கிடையாது அப்படியா? உயர்ந்த பொறுப்புல பதவியில உள்ளவங்க அவங்களுடைய மான மரியாதை பாதுகாக்கப்படணும். அவங்க யார் மானத்தையும் வாங்கிக்கலாம் அப்படி சலாசன விதிவிலக்கு கொடுத்துருக்காங்களா? உயர்ந்த பொறுப்புலையோ உயர்ந்த அந்தஸ்திலையோ வந்த பிறகு அவங்க மான மரியாதை பாதுகாக்கப்படணும். ஆனா அவர்கள் யார் மரியாதையும் மானத்தையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எதுவும் விதிவிலக்கு சட்டம் கொடுத்துருக்குதா? ஷரியத், இஸ்லாம், குர்ஆன்? அதுதான் வல்லதீன யுதூனல் முஃமினீன வல் முஃமினாத்தி பிகைரி மக்தஸபு ஃபகத் ஹதமலு புஹ்தானன் வ இஸ்மம் முபீனா. யார் பிற முஃமின்களுக்கு, ஆண்கள் பிற முஃமினான பெண்களுக்கு பிகைரி மக்தஸபு, அவங்க செய்யாத ஒரு காரியத்தை சொல்லி அவங்களை என்ன செய்கிறார்களோ, துன்புறுத்துகிறார்களோ, செய்யாத ஒரு காரியத்தை செய்ததாக சொல்லி என்ன செய்கிறார்களோ, நோவினைப்படுத்துகிறார்களோ, ஃபகத் ஹதமலு புஹ்தானன் வ இஸ்மம் முபீனா, அவர்கள் மிக பெரும் அவதூறையும் பகிரங்கமான ஒரு பெரும் பாவத்தையும் தன் தலையில் சுமந்து கொண்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அடுத்தவன் செய்யாத ஒரு காரியத்தை அவன் செஞ்சதா சொல்லி, அப்போ அவனுக்கு அந்த மூமின், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, அவளுக்கு பெரிய ஈதா கொடுக்குறீங்க, மிகப்பெரிய ஒரு நோவினை தரீங்க அப்படின்னு சொன்னா, யார் இந்த தப்பான காரியத்தை செய்கிறார்களோ அவன் தன் தலையில அவதூறை சுமந்து கொண்டான், மிக பெரும் பாவத்தை சுமந்து கொண்டான். அல்லாஹ் சூரத்துல அஹ்ஸாப்ல 58 வசனத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை பெருமான சாசனம் சொல்லும் போது என்னதான் சொல்றாங்க? அடுத்தவன் மானம் பாதுகாக்கப்படணும், அவன் மானத்தை வாங்கிடக்கூடாது என்ற கருத்துல விளக்கமும் சொல்றாங்க மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வசனத்துக்கு விளக்கமா அப்போ ஹைதரலிசத்து விஷயமா நான் இப்படி பேசிட்டேன், அப்படி பேசிட்டேன், இப்படி பேசிட்டேன், அப்படி பேசிட்டேன்னா அது நம்ம யாரும் சம்பந்தமே இல்லாம இழுத்து நம்மளா பொய் பேசல. ஒருவரை இழிவுபடுத்த வேண்டுங்கிற நோக்கத்திலையும் பேசல, கேவலப்படுத்த வேண்டுங்கிற நோக்கத்திலையும் பேசல. சரிங்களா? என்னை அவமதித்து பெரிய ஒரு 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 அசிங்கமான ஒரு அருவருப்பான ஒரு அவதூறுல சிக்க வைக்கிறதுக்கு ஒருதலை பட்சமாக ஒரு பக்கமா சாய்ந்து, அதுக்காக எவ்வளவு பொய் வேண்டுமானால் நாங்கள் சொல்ல தயார் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க போயிட்டீங்களே. அப்ப எனக்கு எவ்வளவு வலி இருக்கும், எவ்வளவு வேதனை இருக்கும். அந்த வலியை, வேதனையை நான் வெளிப்படுத்தித்தான் ஆகணும். சும்மா நான் போக முடியாத, உலகம் முழுக்க பரப்பி வச்சிருக்கீங்களா லெட்டர் பேடு போட்டு. அப்போ நான் என்ன செஞ்சுதான் ஆகணும்? நீங்க உலகம் மக்கள்கிட்ட பரப்பும் போது ஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்துன் மிஸ்லுஹா தானே. அப்ப அப்படித்தானே நீங்க தான் எனக்கு ரூட் போட்டு கொடுக்குறீங்க. இந்த ரூட்டை போட்டு கொடுத்தது நீங்க தான். சரிங்களா? அப்ப நான் பதில் சொல்லிதானே ஆகணும். என்னுடைய தரப்பு நியாயத்தை, எனக்கு ஏற்பட்ட அநியாயத்தை எப்படியெல்லாம் நீங்க நடந்து கொண்டீங்க என்பதை உங்களை நம்பி நான் வந்தேனே. நம்பி வந்த இடத்துல எப்படி என்னை அவமதிச்சு கேவலப்படுத்தி விட்டுருக்கீங்க என்பதை நான் சொல்லித்தானே ஆகணும். சும்மா வெளிப்படையா பார்த்தா நான் உங்களை கண்ணியப்படுத்தினா சத்து, நீங்க இந்த நாட்டுக்கு இந்த ஊருக்கும் கிடைத்த சொத்து அசத்து, சுன்ன ஜமாத்துக்கு கிடைத்த சொத்து அசத்து, உங்க மூலமா நாங்க நிறைய தெரிய வேண்டிய சத்து அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்துல ஒரு வார்த்தையை விட்டுட்டு இன்னொரு பக்கத்துல நீங்க என்னென்ன வார்த்தையை விட்டுருக்கீங்க. அப்ப தூக்குற மாதிரி தூக்கி போட்டு மிதிப்பீங்களா? கண்ணியப்படுத்துங்கிற பேர்ல கூட்டு அவமதிப்பீங்களா? அப்ப என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எனக்கு என்ன நான் சொல்லணும்ல, என் கடமை இருக்குல்ல. அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம், எடுத்து சொன்னோம். அதனால
அவரை இழிவுபடுத்தின இவரை இழிவுபடுத்த அந்த அந்த நோக்கமே நமக்கு கிடையாது. அந்த நோக்கத்தில் நம்ம பேசவும் இல்லை. ஒருவரை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்துல பேசல. அது எனக்கு அவசியமும் இல்லை. எனக்கு அவசியமும் கிடையாது. நான் எதுக்கு எனக்கு அதான் வேலை. ஒவ்வொருத்தரும் இழிவுபடுத்தி வேலை என்ன வேலை? இப்படி எத்தனை பேர் நம்ம இழிவுபடுத்தி பேசியிருக்கிறோமா? எத்தனை பேர் நம்ம இழிவுபடுத்தி இருக்கிறோமா? இதை என் வேலை கேட்கிறேன். இருக்கிற வேலையை விட்டு போட்டு இவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு பேசி இழிவுபடுத்தி வீடியோ போடுறது, ஆடியோ போடுறது, இதான் என் வேலை. ஒரு பழி சுமத்தப்படுகின்ற பொழுது, அதுக்கு பொய் சொல்லி பழி சுமத்தப்படுகின்ற பொழுது அதற்கான மன வலியோடு வேதனையோடு என் தரப்பு நியாயத்தை ஒரு பாதிக்கப்பட்டவன் குரலாக நான் என்ன செஞ்சேன், பேசினேன். ஏன் பாதிக்கப்பட்டவன் குரல் வலையை நீங்க நெரிக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க கண்டனம் என்று சொன்னாலும் சரி, இன்னும் எனக்கு அந்த நோக்கத்துல பேசிட்டேன் இந்த நோக்கத்துல பேசிட்டேன்னு சொன்னாலும் சரி, நீங்க நெரிக்கணும்னு நினைச்சாலும் குரல் வலையை நெரிக்க முடியாது. எனக்கு நடந்த அநியாயத்தை, அட்டூழியத்தை எல்லாத்தையுமே நம்ம வெளிப்படுத்த தான் செய்வோம். அந்த நிலைமைக்கு எனக்கு கொண்டு தள்ளிட்டீங்க, வெளிப்படுத்த தான் செய்வோம். அதுல மாற்றுக்கிறதே இல்லை. இன்ஷால்லா அடுத்தடுத்த பதிவுகள்ல அந்த மஜ்லிஸ் உலமா சபையில என்னை கூப்பிட்டு வச்சு தன்னிலை விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த தன்னிலை விளக்கத்தை கேட்கிற மனநிலையில இல்லாம நீங்க என்னென்னலாம் பேசி வச்சிருக்கீங்க, எப்படியெல்லாம் என்னை கேவலப்படுத்திருக்கீங்க, எப்படியெல்லாம் என்னை இழிவுபடுத்திருக்கீங்க என்கிற விஷயங்கள் நிச்சயமாக அடுத்த பதிவுகள்ல அது வெளியாகும். அதை சும்மா விடுறதானா இல்லை. நீங்க எப்படி நடந்தீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்க. எவ்வளவு கொடூரமா நடந்தீங்க நீங்களே பாருங்க. இவ்வளவு கொடூரமா நம்ம நடந்திருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கும் தெரியட்டுமே. மற்ற உலக மக்களுக்கு தெரியவே இல்லையோ, வந்து உட்கார்ந்து நீங்க பேசுனீங்கல்ல, எந்த தோரணையில பேசுனீங்க, எந்த சிலாங்கில பேசுனீங்க, எப்படி எந்த கோணத்துல நீங்க அந்த வார்த்தைகளை விட்டீங்க, எப்படி முகத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுனீங்க, அது எப்படியெல்லாம் நீங்க பேசுனீங்க என்பதை நம்ம அது சம்பந்தமா பேசும்போது அது வெளியாகும். அதனால எந்த பதிவுகள்லையும் எதையுமே விடுறதா இல்லை. அல்லாஹ் இது போன்ற குணங்களை விட்டும், இது மாதிரி அடுத்தவனை அடிச்சு நாசப்படுத்தி கேவலப்படுத்தி அதுல ஒரு சந்தோஷம் அடைகிறது, இந்த மாதிரியான புத்தியை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லாருடைய மான மரியாதை அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.